இவனெல்லாம் மண்ணெண்ணெய் ஏற்றி ஊற்றி எறிங்க பைத்தியக்காரன். என்ன இவரு சரியான பைத்தியமா இருப்பாரு. அவர் பையனை நடக்க விட்டுட்டு அவர் பாட்டு கழுத மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆமா ஆமா ரொம்ப லூசாட்டு இருக்கு. என்னடா இந்த தாடி சொல்ற வாமாங்க நீ உட்காரு. இந்த பாவமான கழுத மேல ரெண்டு எருமையே உட்கார்ந்துருக்கு. என்னடா இந்த தாடி என்னடா இவங்க கழுத பாட்டுக்கு தனியா போது, இவங்க ரெண்டு பேரும் பாட்டுக்கு லக்கேஜ் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன நீங்க ஏறி உட்கார்ந்தாலும் குறை சொல்றாங்க, நான் ஏறி உட்கார்ந்தாலும் குறை சொல்றாங்க, நம்ம ரெண்டு பேர் ஏறி உட்கார்ந்தாலும் குறை சொல்றாங்க, நம்ம ரெண்டு பேர் கீழே இறங்கினாலும் குறை சொல்றாங்க. ஆமாண்டா, இந்த உலகமே இப்படிதான். நம்ம எவ்வளவு பேர் நல்லது செஞ்சாலும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதே ஒரு துளி அளவு கெட்ட செஞ்சுட்டா அப்படியே வேட்டியை மடிச்சுக்கிட்டு வந்துருவாங்க குறம் கண்டுபிடிக்க. நல்லாவே சொல்லியிருக்கிறான் இப்படிதான்ட்டு. அப்புறம் இவங்களை எப்படிதான் திருப்தி பண்றது? அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், ஒரு ஓடை ஃபுல்லா தங்க இது கொடுத்தாலும் அது திருப்தி அடையாம இன்னொரு ஓடை கேட்பாங்களாமா மனுஷங்க. இந்த மனுஷங்க திருப்தி பண்ணவே முடியாது. அதனால மனுஷங்க திருப்திக்கு வாழாம அல்லாஹ் திருப்திக்கு வாழ வேண்டியதுதான். சரி வாங்க போலாம். அடையாளங்களை பற்றி கூற வருகிறார்கள் அக்ஷா மற்றும் அஃபீஃபா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன். இங்கே அமர்ந்து கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் என் முதல் சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனவே எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு வறுமை நாளின் சிறிய அடையாளங்கள். முதலாவது அடையாளமாக, ஒரு பெண் தனது எஜமானிய பெற்றெடுத்தா அது யுக முடிவு நாள் அடையாளங்கள்ல ஒன்றாக இருக்கும். அடுத்ததாக, வெறும் காலோட ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறவங்க திடீர்னு வந்துட்டு மக்களின் தலைவரா ஆகுவாங்க. அதுவும் யுக முடிவு நாள் அடையாளங்கள்ல ஒன்றாக இருக்குமா. அடுத்ததாக, ஒட்டகங்களை மேய்த்து கொண்டிருந்தாங்க திடீர்னு வந்துட்டு பெரிய பெரிய கோபுரம் எல்லாம் கட்டுவாங்களாம். அதுவும் யுக முடிவு நாள் அடையாளங்கள்ல ஒன்றாக இருக்குமா. அடுத்ததாக, குடிசைகள் கோபுரங்களா மாறும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, மறுமை நாள் இருக்கும் போது மதுவும் விபச்சாரமும் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, காலம் சுருங்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வருடம் ஒரு மாதம் போல இருக்கும், ஒரு மாதம் ஒரு நாள் போல இருக்கும், ஒரு நாள் ஒரு மணி நேரம் போல இருக்கும், ஒரு மணி நேரம் ஒரு வினாடி போல இருக்கும், ஒரு வினாடி அதாவது ஒரு ஜும்மாவில் இருந்து அடுத்த ஜும்மா வந்ததா என்று நாம் வியப்பாக பார்ப்போம். அடுத்ததாக, அரபு தேச நதிகளும் சோலைவனங்களா மாறும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, செல்வம் பெருகி ஜக்காத் கொடுக்க ஆள் இருப்பாங்க, ஆனா அது வாங்க ஆள் இருக்க மாட்டாங்க. அடுத்ததாக, பெருமைக்காக பள்ளிவாசல கட்டுவாங்க. அடுத்ததாக, பெண்கள் வந்துட்டு ஆடை அணிந்தாலும் அது வந்துட்டு நிறுவனமா தான் இருப்பாங்க. அடுத்ததாக, விலங்குகளும் செருப்பு தோல் சாட்டையும் மனிதனிடம் பேசும் வரை வந்துட்டு மறுமை நாள் ஏற்படாது. அடுத்ததாக பள்ளிவாசல்ல வந்துட்டு பாதைகளா ஆக்குவாங்க. அப்புறம் தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் சலாம் சொல்லுவாங்க. அடுத்ததாக, ஏறத்தாழ 3 பெயர்களாவது சொல்லுவாங்க. நான் தான் நபின்னு வந்துட்டு வாதிடுவார்கள். அடுத்ததாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்துட்டு பின்பற்ற கூட்டம் தான் வந்துட்டு சொர்க்கம் செல்லும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, நம்மளுக்கு முன் சென்றவர்களுக்கு ஜான்க்கு ஜான் முழத்திற்கு முழம் பின்பற்றுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, ஈராக்ல ஓடும் யூப்ரட்டிஸ் எனும் ஃபூராத் நதி தங்கத்திலான மலை ஒன்றை வெளிப்படுத்தும். அதுக்காக மக்கள் வந்துட்டு சண்டையிடுவார்கள். அதுல வந்துட்டு 99 பேருமே இருப்பாங்க, ஒருத்தர் தான் வந்துட்டு உயிர் பிழைப்பார்கள். அடுத்ததாக, நான் இதில் ஈடேற்றம் பெற வேண்டுமே என்ற நிலை வரும் வரை வறுமை நாள் ஏற்படாது. இன்ஷா அல்லாஹ்
இன்ஷா அல்லாஹ் இன்றைய அதிகமாக தௌபான் செய்வாயாக. வாஹிரு தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன். இங்கே அமர்ந்திருக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் என் சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு மாபெரும் கியாமத் நாளின் 10 அடையாளங்கள். மாபெரும் 10 அடையாளங்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 விஷயங்களை குறிப்பிடுகிறார்கள். புகைமூட்டம், தஜ்ஜால், அதிசய பிராணி, சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது, ஈசா நபியின் வருகை, யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் கூட்டம், மதீனாவின் கிழக்கே ஒரு பூகம்பம், மேற்கே ஒரு பூகம்பம், அரபு தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம், இறுதியாக யமனிலிருந்து புறப்படும் தீப்பிழம்பு, மக்கள் அனைவரையும் விரட்டி சென்று ஒன்று சேர்த்து ஆகிய 10 அடையாளங்களை நீங்கள் காணும் வரை யுக முடிவு நாள் வராது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அறிவிப்பாளர் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் முஸ்லிம் 5162. புகைமூட்டம். வானம் தெளிவான புகையை ஏற்படுத்தக்கூடிய நாளை எதிர்பார்ப்பீராக. அப்புகை மனிதர்களை சூழ்ந்து கொள்ளும். இது கடுமையான வேதனையாக அமைந்திருக்கும். அல் குர்ஆன் 44வது அத்தியாயம் 10 மற்றும் 11வது வசனம். உங்கள் இறைவன் உங்களுக்கு 3 விஷயங்களை எச்சரிக்கையாக கூறுகிறார். அவற்றில் ஒன்று புகைமூட்டம். முஃமினை இப்புகை பிடிக்கும் போது ஜலதோஷம் பிடிப்பது போல இருக்கும். காஃபியரை பிடிக்கும் போது அவன் ஊதி போவான். இப்புகை செவிப்பறை வழியாக வெளிப்படும். இரண்டாவதாக தஜ்ஜால், மூன்றாவதாக அதிசய பிராணி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அறிவிப்பாளர் அபு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் தபரான். தஜ்ஜால். ஒரு நாள் காலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலை பற்றி கூறும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தஜ்ஜாலை விட மற்ற எல்லா விஷயங்களும் உங்களிடையே என்னை மிகவும் பயப்பட செய்கிறது என்று கூறுகிறார்கள். உங்களிடையே நான் இருக்கும்போது அவன் வந்தால் நான் அவனிடம் போரிடுவேன். நான் இல்லாத போது அவன் வந்தால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவன் எதிரியே. நிச்சயமாக அவன் குட்டை முடியை உள்ள வாலிபன். அப்துல் உஸா இப்னு கத்தன் போன்று அவன் இருப்பான். உங்களில் எவரேனும் அவனை கண்டால் கஹஃப் அத்தியாயத்தின் ஆரம்ப வசனங்களை ஓதட்டும் என்று கூறினார்கள். அவன் சிரியா மற்றும் ஈராக் நாடுகளில் உள்ள பகுதிகளிலிருந்து வெளியேறுவான். வலது புறத்திலும் துன்பத்தை ஏற்படுத்துவான், இடது புறத்திலும் துன்பத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹ்வின் அடியார்களே, அப்போது நீங்கள் உறுதியாக இருங்கள். நாங்கள் கேட்டோம், இறைத்தூதர் அவர்களே, அவன் தங்கி இருக்கும் நாட்கள் எவ்வளவு என்று. அதற்கு அவர்கள் பதில் அளித்தார்கள், 40 நாட்கள் என்று கூறினார்கள். ஒரு நாள் ஒரு வருடம் போல் இருக்கும், மற்றொரு நாள் ஒரு மாதம் போல் இருக்கும், மற்ற நாட்கள் சாதாரண நாட்கள் போன்றுதான் இருக்கும். அந்த ஒரு வருடம் போல் இருக்கும் அந்த ஒரு நாளில் ஒரு நாளுக்கான தொழுகையை தொழுதால் போதுமா என்று கேட்டோம். அதற்கு இல்லை, நீங்கள் நேரத்தை கணக்கிட்டு தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அவனது வேகம் பூமியில் எவ்வளவு என்று கேட்டோம். காற்று தள்ளி செல்லும் மேகம் போல் அவனது வேகம் என்று கூறினார்கள். அவன் மக்களிடம் வருவான், அவர்களை வழிக்கெடுப்பான், அவர்களும் அவன் வழிக்கு சென்று விடுவார்கள். வானத்திற்கு கட்டளையிடுவான், அது மழை பொழிய செய்யும். தாவரங்களுக்கு கட்டளையிடுவான், அது பூமிக்கு கட்டளையிடுவான், அது தாவரங்களை முளைக்க செய்யும். அவர்களது கால்நடைகள் நீண்ட கொம்புகளுடன் பால்மாடு கடந்து வயிறு நிறைந்து மாலையில் வீடு திரும்பும். பின்பு மற்றொரு கூட்டத்தாரிடம் வருவான், அவர்களையும் வழி கிடப்பான். ஆனால் அவர்கள் அவனுக்கு வழிக்கு வரமாட்டார்கள். கையில் ஏதும் சொத்துக்கள் இல்லாத அளவுக்கு அவர்கள் பஞ்சத்தில் இருப்பார்கள். பின்பு ஒரு வறண்ட காட்டிற்குள் செல்வான். அங்கு ஒரு வலிமையான வாலிபனை அடிப்பான். அவனது வாளால் வெட்டுவான். ஒரே துண்டில் 2ஆக பிளந்து விடுவான். பின்பு மீண்டும் அந்த இளைஞனை அழைப்பான். அவன் சிரித்த முகத்துடன் எழுந்து வருவான். இந்த நிலையில் தான் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாமை டிம்ஷிக் நாட்டில் உள்ள கிழக்கு பகுதியில் வெள்ளை மினாராவில் வண்ண ஆடை அணிந்தவர்களாக 2 மாணவர்களோடு கை வைத்தவர்களாக இறங்குவார்கள். அவர்கள் தலையை சாய்த்தால் வியர்வை கொட்டும். அந்த வியர்வை அவர்கள் உயர்த்தினால் முத்துக்களாக மாறிவிடும். அவர்கள் நுகர்வை வாசிக்கும் எந்த இறைமாறவும் இறக்காமல் பிரகாசிப்பார்கள். அவர்களது பார்வை மற்றும் வாசம் படும் தூர அளவு பிரகாசிக்கும். நிச்சயமாக ஈசா கடைசி நாளின் அடையாளம் ஆவார். இதில் அறவே சந்தேகம் கொள்ளாதீர்கள். என்னை பின்பற்றுங்கள், இதுதான் நேரான வழியாகும். அல் குர்ஆன் 43வது அத்தியாயம் 61வது வசனம். யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் கூட்டத்தினரின் வருகை. இறுதியில் யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் கூட்டத்தினர் திறந்து விடப்படுவார்கள். வெள்ளம் போல் ஒவ்வொரு மேட்டிலும் விரைந்து வருவார்கள்.
அல் குர்ஆன் 43வது அத்தியாயம் 61வது வசனம். 3 பூகம்பங்கள், மதீனாவின் கிழக்கே பூகம்பம், மேற்கே ஒரு பூகம்பம், அரபு தீப கற்பத்தில் ஒரு பூகம்பம் ஆகிய 3 பூகம்பங்களை நீங்கள் காணும் வரை உங்களுடைய நாள் வராது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அறிவிப்பாளர் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நூல் தப்ரனா. இறுதியாக யமனிலிருந்து பெருநெருப்பு தோன்றி மக்களை அனைவரையும் அவர்களது மாஸ்டரின் பால் விரட்டி செல்லும் வரை கியாமத் நாள் வராது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அறிவிப்பாளர் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நூல் முஸ்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மாபாத். அல்லாஹ் அல்லாஹ்வுடன் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன். பலவீனமான ஏழை முஸ்லிம்களின் சிறப்பு. காலையிலயும் மாலையிலயும் யார் அல்லாவே நினைச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட நம்ம மூஞ்சி திருப்பக்கூடாது, அவங்க கூட பேசாம இருக்க கூடாது, அவங்கள திட்டக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கேட்கிறாராமா, உங்களுக்கு சொர்க்கவாசிகளை அறிவிக்கட்டுமான்னு கேட்கறாங்க. அவங்க பலவீனமானவர்கள், பலவீனம் இல்லாதவர்கள், அவங்களா தான் சொர்க்கவாசிகள். யார் அல்லாஹ் மேல சத்தியம் செய்யறாங்களோ அவங்க செய்யற உதவி புரிவானாக. நரகவாசிகளை அவங்களுக்கு அறிவிக்கட்டுமான்னு கேட்கறாங்க. அவங்க கடின குணம் உள்ளவர்கள், கஞ்சன், பெருமை அடிப்பவர்கள், அவங்களா தான் நரகவாசிகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் உட்கார்ந்து இருந்தாராமா. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிராஸ் பண்ணி ஒரு மக்களே சிறந்தவர் ஒருத்தர் நடந்து போறாராமா. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல இருக்க தோழர் கிட்ட கேட்கிறாராமா, இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்றாராமா, இவரு தான் மக்களே சிறந்தவர்னா இவரு தான். இவர் பொண்ணு கேட்டா எல்லாரும் பொண்ணு கொடுப்பாங்க, இவர் பேச்சுக்கு எல்லாரும் மதிப்பாங்க அப்படின்றாங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிராஸ் பண்ணி ஒரு ஏழை மனிதர் நடந்து போறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல இருக்க தோழர் கிட்ட கேட்கிறாங்க, இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாராமா, இவருதான் முஸ்லீம்லயே ரொம்ப ஏழனா இவருதான். இவர் பொண்ணு கேட்டா யாருமே பொண்ணே கொடுக்க மாட்டாங்க, இவர் பேச்சுக்கு மதிக்கவே மாட்டாங்க அப்படின்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு சொல்றாரு, இந்த உலகம் ஃபுல்லா இந்த பணக்காரன் மாதிரி நிரம்பி இருந்தாலும் இந்த ஒரே ஒரு ஏலத்தை இந்த பணக்காரங்களை விட ரொம்ப சிறந்தவர் அப்படின்றாங்க. ஒரு நாள் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் தர்க்கம் நடந்துச்சாமா. அப்ப நரகம் சொல்லிச்சாமா, என்கிட்ட கர்வம் கொண்டவர்கள், பெருமை அடிப்பவர்கள் அவங்க எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிச்சாமா. சொர்க்கம் சொல்லிச்சாமா, என்கிட்ட ஏழை மனிதர்கள் இருக்காங்கன்னு சொல்லிச்சாமா. அப்ப அல்லாஹ் நடுவுல சொல்றானாமா, சொர்க்கம் என்னோட அருட்கடை, நான் நாடியவரை உன் மூலம் நான் அருள் புரிவேன். நரகம் என்னோட வேதனை, நான் நாடியவரை உன் மூலம் நான் வேதனை செய்வேன். உங்கள் இருவரையும் நெருப்புவது என் பொறுப்பு என்று அல்லாஹ் இவ்விரண்டிற்கும் தீர்ப்பு கூறினான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். நான் சொர்க்க வாசல்ல நின்றுட்டு இருந்தேன். அப்ப சொர்க்கத்துக்குள்ள போனாங்க நிறைய பேர் ஏழை மனிதர்கள் தான். பணக்காரர்கள், பெருமை அடிப்பவர்கள், கஞ்சன் அவங்களா அங்க தடுக்கப்பட்டு வச்சிருந்தாங்க. நரக வாசல்ல நான் நின்றுட்டு இருந்தேன். அப்ப நரகத்துக்குள்ள போனவங்க நிறைய பேர் பெண்கள் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இத்துடன் என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன்.